வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு Thursday கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வச்சேன்னு பார்க்கலாம். இது ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி ஸ்பீடப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோவை நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மெயினுக்கு நான் கேரட் ரைஸ் தான் வச்சுருந்தேன். அதுக்கு 2 கேரட்டை துருவி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். அதோட 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வறுத்த வெந்தய பொடி சேர்த்துட்டு கூடவே 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் மிக்ஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷமாவது இதை வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க ரைஸை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஃப்ரூட்ஸ்க்கு நான் பொமக்ரானேட் தான் எடுத்திருக்கேன். பொமக்ரானேட்டை குழந்தைங்களுக்குன்னு வைக்கும் போது அந்த கொஞ்சம் கூட அந்த வெள்ளை இல்லாமல் வைங்க. ஏன்னா அந்த வெள்ளை தோலை சாப்பிட்டாங்கன்னா துவக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பழமே சாப்பிட மாட்டாங்க. நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் பொமக்ரானேட் தான் வச்சுருக்கேன். அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு ஒரு 5-6 ஆல்மண்டில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஊற வச்சா ஆல்மண்ட்ஸோட தோல் ஈஸியாக வந்துடும். ஸோ மெயின் கோர்ஸ்க்கு கேரட் ரைஸும் கூடவே சோக் பண்ண ஆல்மண்ட்ஸ், அது கூட கொஞ்சம் கேஷ்யூஸ், கூடவே கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன். அதோட ஃப்ரூட்ஸ்க்கே இன்றைக்கி பொமக்ரானேட் வச்சுருக்கேன். ஒரு சூப்பரான நியூட்ரிஷியஸான காம்போ. இந்த வாரத்துக்கான ஹோல் லஞ்ச் பாக்ஸும் ஒரே வீடியோவாக நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது அன்னன்னைக்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்காக அப்படிங்கிறதுக்காக இதை தனியாக போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு உங்களை ஃப்ரைடே வீடியோவில் பார்க்குறேன். டடா.